நாங்கள் செய்திகளை உருவாக்குவதில்லை, உங்களது கதைகளையே சொல்லும் யூடிவியின் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கிறீர்கள். நான் ரெஹானா ஏ அசீஸ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாளை இலங்கை வரவுள்ள கோவிட் தடுப்பூசிகள். கோவிட் பரவல் மேலும் தீவிரமடையலாம், அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை. நிறைவுக்கு வந்தது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள். பாரிய தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட துறைமுக தொழிற்சங்கங்கள் தீர்மானம். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் 1000 இல்லையேல் பிப்ரவரியில் போராட்டம் என்கின்றார் வடிவேல் சுரேஷ். ஒட்டு மொத்தமாக ஸ்தம்பிக்கக்கூடிய வகையிலே எங்களுடைய தொழிற்சங்க போராட்டத்தை நாங்கள் ஆரம்பிப்போம். வீட்டு தனிமைப்படுத்தலை மீறியவருக்கு $35,000 அபராதம் விதித்தது தாய்வான் அரசு. இவை இன்றைய தலைப்புச் செய்திகள். விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகள். இந்திய அரசின் நன்கொடையாக இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ள 5 லட்சம் கோவிட் தடுப்பூசிகள் நாளை இலங்கைக்கு கொண்டுவரப்பட உள்ளதாக ஜனாதிபதியின் ஆலோசகரும் கோவிட் தடுப்பூசி தொடர்பான ஜனாதிபதி செயலாளரின் பிரதானியுமான லலித் வீரதுங்க தெரிவித்தார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்திருந்தார். நாளை முதல் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள கோவிட் தடுப்பூசி ஏற்றும் பணிகள் தொடர்பாக ஜனாதிபதியின் ஆலோசகரும் கோவிட் தடுப்பூசி தொடர்பான ஜனாதிபதி செயலணியின் பிரதானியுமான லலித் வீரதுங்க விளக்கமளித்தார். හෙට දින පෙරවරු 11ට මේ රටට ප්‍රථමයෙන්ම ලැබෙන එන්නත ගැන කතා කරන්නට පුළුවන්. நாளை காலை கோவிட் தடுப்பூசிகளை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவிடம் இந்திய அதிகாரிகள் கையளிக்க உள்ளனர். 5 லட்சம் தடுப்பூசிகள் இலங்கைக்கு கிடைக்கப்பெறுகின்ற நிலையில் அவற்றை 2,50,000 பேருக்கு பயன்படுத்த முடியும். இந்த தடுப்பூசிகளை இலங்கையின் ஔடத கட்டுப்பாட்டு சபை மற்றும் உலக சுகாதார ஸ்தாபனம் என்பன அங்கீகரித்துள்ளன. நாளை மறுதினம் முதல் தடுப்பூசிகளை செலுத்தும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும். தடுப்பூசிகள் கிடைத்ததன் பின்னர் முதற்கட்டமாக சுகாதார தரப்பினருக்கும் பாதுகாப்பு தரப்பினருக்கும் தடுப்பூசிகள் செலுத்துவதற்காக தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய முதற்கட்டமாக 1,50,000 சுகாதார தரப்பினர் உள்ளதாக அறிவிக்கப்படுகிறது. இரண்டாம் கட்டமாக 1,20,000 பாதுகாப்பு தரப்பினர் உள்ளதோடு அவர்களில் விமான சேவை அதிகாரிகளும் தனிமைப்படுத்தல் நிலையத்தின் அதிகாரிகளும் அடங்குகின்றனர். හෙට පෙරවරු 11ට කටුනායක ගුවන් තොටුපළේදී මේ එන්නත් තොගය තිගරු ජනාධිපතිතුමා විසින් ඉන්දියා රජයේ ශ්‍රී ලංකාවේ ඉන්න නියෝජිතයා හැටියට ශ්‍රී ලංකාවේ සිටින ඉන්දියානු මහ කොමසාරිස්තුමා විසින් එතුමාට බාර දෙන්නේ. இதேவேளை கொரோனா தடுப்பூசியை பயன்படுத்துமாறு எவரையும் கட்டாயப்படுத்தப் போவதில்லை எனவும் ஜனாதிபதியின் ஆலோசகர் லலித் வீரதுங்க தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் ஒருவரின் கேள்விக்கு பதில் வழங்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். About anti-vaxxers and this vaccination, is it going to be voluntary or are you going to make it compulsory? Vaccinations cannot be made compulsory. கொரோனா வைரஸ் தடுப்பூசியை வழங்கும் நடவடிக்கைகள் ஆரம்பமானதும் மருந்தினை பயன்படுத்துமாறு எவரையும் கட்டாயப்படுத்தப் போவதில்லை. மருந்துகளை வழங்கும் நடவடிக்கைகள் சுய விருப்பத்தின் பேரிலேயே முன்னெடுக்கப்படும். கொரோனா வைரஸ் தடுப்பூசியை பயன்படுத்துவது கட்டாயமாக்கப்பட மாட்டாது. Not under any compulsion. There is no way that we can compel people and we will not. இலங்கைக்கு உரிய புதிய வகை கோவிட் வைரஸ் மாதிரிகள் கண்டறியப்பட்டுள்ள நிலையில் இது கோவிட் பரவலை மேலும் தீவிரப்படுத்தலாம் என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதேவேளை நாட்டில் மொத்த கோவிட் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 60,000-ஐ கடந்துள்ளது. இலங்கையில் முதலாவது கொரோனா நோயாளர் அடையாளம் காணப்பட்டு இன்றுடன் 1 வருடம் பூர்த்தியாகியுள்ளது. நாட்டில் கடந்த 2020 ஜனவரி 27 சீனாவின் ஹூபே மாகாணத்தை சேர்ந்த 44 வயதான பெண் ஒருவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டது. இலங்கையில் பதிவான முதல் கொரோனா தொற்று சம்பவம் இதுவாகும். சீன பெண்ணை தொடர்ந்து 2020 மார்ச் 10 52 வயதான உள்ளூர் சுற்றுலா வழிகாட்டி ஒருவர் கொரோனா தொற்றுக்குள்ளானார். இந்நிலையில் ராஜாங்க அமைச்சர் அருந்திக பெர்னாண்டோவும் கொரோனா தொற்றுக்குள்ளாகியுள்ளமை இன்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அருந்திக பெர்னாண்டோ தனியார் வைத்தியசாலை ஒன்றில் நேற்று PCR பரிசோதனையினை மேற்கொண்டுள்ளார். அதன் முடிவுகள் இன்று வெளியாகியுள்ள நிலையிலேயே அவர் கொரோனா தொற்றுக்குள்ளானமை தெரிய வந்துள்ளது. அருந்திக பெர்னாண்டோவுக்கு தொற்று உறுதியானதை அடுத்து அவருடன் நெருங்கி பழகிய நிலையில் வனவிலங்கு மற்றும் வன பாதுகாப்பு அமைச்சர் சிபி ரத்நாயக்க தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார். இதுவரை நாடாளுமன்றில் அமைச்சர், ராஜாங்க அமைச்சர் உட்பட 7 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே தயாசிரி ஜெயசேகர, ரவ் ஹக்கீம், வாசுதேவ நாணேக்கார, PL நிசாந்த, பவித்ரா வன்னியாராச்சி, வசந்த யாப்பா பண்டார் ஆகிய 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. இதில் தயாசிரி ஜெயசேகர, ரவ் ஹக்கீம், வாசுதேவ நாணேக்கர் ஆகியோர் குணமடைந்துள்ள நிலையில் தற்போது 4 பேர் சிகிச்சைக்குட்படுத்தப்பட்டுள்ளனர்.
இன்று மாலை 6:30 வரையில் புதிதாக 321 கோவிட் தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் பேலியகுட கோவிட் தொற்றோடு தொடர்புடையவர்கள். இதுவரை நாட்டில் 60,233 தொற்றாளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். இலங்கையில் இன்று ஒரே நாளில் மாத்திரம் 1,520 பேர் கோவிட் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். இதன்படி இலங்கையில் இதுவரையில் 52,566 பேர் கோவிட் தொற்றில் இருந்து குணமடைந்து சிகிச்சை மையங்களில் இருந்து வெளியேறி சென்றுள்ளனர். தற்போது சிகிச்சை மையங்களில் 7,068 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாட்டில் 288 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளன. රසායනාගාරය හරහා මේ වෙනකොට ඒ වාර්තාව සවිස්තරාත්මක වාර්තාව මම හිතන සෞඛ්‍ය අමාත්‍යාංශයට බාර දීලා ඉවරයි. ஐரோப்பிய நாடுகளில் கண்டறியப்பட்ட புதிய வகை கோவிட் வைரஸ் திரிபோடு ஓரளவு ஒத்துப்போகக்கூடிய புதிய கோவிட் வைரஸ் மாதிரிகள் எமது நாட்டில் கண்டறியப்பட்டுள்ளதாக ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பில் சில தினங்களுக்கு முன்பே சுகாதார அமைச்சுக்கு அறிவுறுத்தப்பட்டாலும் இதுவரை இது குறித்து எந்தவொரு அறிவிப்பும் அவர்கள் தரப்பில் வெளிவரவில்லை. தற்போது நாட்டில் கண்டறியப்பட்டுள்ள கோவிட் மாதிரியான இலங்கைக்கே உரிய தனித்துவமான வைரஸாக கருதப்படுகின்றது. ஜெயவர்தனபுர ஆய்வுக்கூடத்தில் கண்டறியப்பட்டுள்ள இந்த வைரஸ் வகையானது முன்பு நாட்டில் கண்டறியப்பட்ட வைரஸில் இருந்து மாறுபடுகின்றது. எனவே இது விகாரமடைந்துள்ளதாக கூறலாம். இந்த புதிய வகை வைரஸ் கோவிட் பரவலை தீவிரமடைய செய்யலாம் என நம்பப்படுகின்றது. எனவே நாட்டிற்குள் இது எந்தளவு தூரம் பரவியிருக்கலாம் என்பதை உடனடியாக கண்டறிய வேண்டும். அதற்காக இடத்துக்கிடம் எழுமாறான மாதிரிகள் பெறப்பட்டு ஆய்வுக்கூட பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என நாம் நம்புகின்றோம். இந்த வைரஸ் மாதிரியானது சாதாரண PCR பரிசோதனைகளில் கண்டறிய முடியாது. எனவே இதற்கான பிரத்யேக ஆய்வுக்கூட பரிசோதனைகளை நடாத்துவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லாவிடின் இந்த வைரஸ் நாட்டிற்குள் ஊடுருவியிருப்பின் அதனை தாமதமாகவே எம்மால் கண்டறிய முடியும். இவ்வாறு நடைபெற்றால் இது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தலாம். වෙච්ච තත්ත්වය දැන් දැනගෙන වැඩක් නැහැ. ශනිකව අපිට මේක දැනගන්න ක්‍රමවේද සකස් විය යුතුයි. එතකොට තමයි ජනතාවට හරි අවධානම sannivedanaya කරන්න අපිට පුළුවන්කම. மன்னாரில் இன்று காலை மேலும் ஒரு தொகுதி PCR பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனை மற்றும் பொது சுகாதார வைத்திய அதிகாரிகள் இணைந்து குறித்த PCR பரிசோதனைகளை மேற்கொண்டனர். மன்னார் மாவட்டத்தில் கடந்த 1ஆம் தேதி முதல் தற்போது வரை 142 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். மாவட்டத்தில் மொத்தமாக 159 தொற்றாளர்கள் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு 2 கோவிட் மரணங்களும் பதிவாகியுள்ளன. ஹட்டனில் மாணவர்கள் 7 பேருக்கும் ஆசிரியர்கள் 2 கோவிட் தொற்று உறுதியானதை அடுத்து ஹட்டன் புனித ஜான் பாஸ்கோ கல்லூரி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. முன்னதாக தரம் 9 கல்வி பயின்று வந்த மாணவர் ஒருவருக்கு கடந்த வாரம் தொற்று உறுதியானதை அடுத்து அவரது வகுப்பு மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் 2 தனிமைப்படுத்தப்பட்டனர். அவர்களில் முதற்கட்டமாக 7 மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனை அறிக்கைகளின் பிரகாரம் அவர்கள் அனைவருக்கும் தொற்று இருப்பது உறுதியானது. மேலும் தொற்று உறுதியான 2 மாணவர்களின் சகோதரர்கள் 2 தொற்று பரவல் உறுதிப்படுத்தப்பட்டது. இவர்கள் இதே பிரதேசத்தின் மற்றொரு பாடசாலையில் கல்வி கற்று வருபவர்கள். அதன்படி மொத்தமாக 11 மாணவர்களுக்கும் 2 ஆசிரியர்களுக்கும் இன்று வெளியான PCR அறிக்கைகளின்படி தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் ஒரு கோவிட் மரணம் நாட்டில் பதிவாகியுள்ளது. எனவே கோவிட் மரணங்களுடைய எண்ணிக்கை 288 அமைந்துள்ளது. ராகமை பிரதேசத்தைச் சேர்ந்த 71 வயதான பெண்ணொருவர் வெளிசர ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கோவிட் தொற்றாளராக கண்டறியப்பட்டதை அடுத்து தேசிய தொற்றுநோய் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை வழங்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் மரணமடைந்தார். குருதி நஞ்சானமியினால் ஏற்பட்ட அதிர்ச்சி மற்றும் கோவிட் நிமோனியா நிலை மரணத்திற்கான காரணமாக அமைந்துள்ளது. இதேவேளை இன்று காலை 5 மணி முதல் தனிமைப்படுத்தப்பட்ட சில பிரதேசங்கள் விடுவிக்கப்பட்டுள்ளன. அதற்கமைய களுத்துறை மாவட்டம் பண்டாரகம பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட அட்டுலகம பிரதேசத்தின் 659E போகாவத்த கிராம சேவகர் பிரிவு, 659C பம்னமுள்ள கிராம சேவகர் பிரிவு, 657A கொலமெதிரிய கிராம சேவகர் பிரிவு, 659B கொரவெல கிராம சேவகர் பிரிவு, 660 பம்னமுள்ள கிராம சேவகர் பிரிவு, 659 அட்டுலகம கிழக்கு கிராம சேவகர் பிரிவு, 659A அட்டுலகம மேற்கு கிராம சேவகர் பிரிவு, 660A எபிட்டமுள்ள கிராம சேவகர் பிரிவு, 659D கல்கையமண்டி கிராம சேவகர் பிரிவு. மேலும் ரத்னபுரி மாவட்டத்தின் ஏலியகுட பிரதேச செயலகத்துக்குட்பட்ட மொரகல கிராம சேவகர் பிரிவு ஆகியன இன்று காலை 5 மணி தொடக்கம் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளன.
நேற்றைய தினம் 755 கோவிட் தொற்றாளர்கள் நாடளாவிய ரீதியில் பதிவாகியுள்ளனர். இதில் அதிகளவானவர்கள் கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் 369 தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். கொழும்பு மாநகர சபை பிரதேசத்திற்குட்பட்ட பகுதிகளில் 62 பேரும், கோட்டையில் 20 பேரும், மட்டக்குளியவில் 12 பேரும், மருதானையில் 11 பேரும் பதிவாகியுள்ளனர். களுத்துறை மாவட்டத்தில் 80 பேர் பதிவாகியுள்ளனர். இதில் 65 பேர் மத்துகம்பு பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள். கம்பா மாவட்டத்தில் 124 பேரும், கண்டி மாவட்டத்தில் 23 பேரும், காலி மாவட்டத்தில் 18 பேரும், முல்லைத்தீவு மாவட்டத்தில் 15 பேரும், யாழ்ப்பாண மாவட்டத்தில் 6 பேரும், அம்பாறை மாவட்டத்தில் 15 பேரும், மாத்தறை மாவட்டத்தில் 17 பேரும், வவுனியா மாவட்டத்தில் ஒருவரும் பதிவாகியுள்ளனர். நுவரெலியா மாவட்டத்தில் 2 அம்மாந்தோட்டையில் 1, குருநாகலையில் 29 பேரும், அனுராதபுரம் மாவட்டத்தில் 14 பேரும், பொலனறுவையில் 6 பேரும், மாத்தளையில் 22 பேரும், புத்தளத்தில் 5, மட்டக்களப்பு மாவட்டத்தில் 1 பதிவாகியுள்ளனர். நாடு திரும்புவதற்கு எதிர்பார்த்துள்ள வெளிநாட்டில் பணிபுரியும் பணியாளர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அறிவுறுத்தியுள்ளார். வெளிநாட்டில் பணிபுரியும் பணியாளர்களை நாட்டிற்கு அழைத்து வருவது தொடர்பில் அலரி மாளிகையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே பிரதமர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதுவரையில் வெளிநாட்டில் பணியாற்றும் 32,000 இலங்கையர்கள் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதுடன் மேலும் 22,483 பேர் தமது சொந்த நாட்டிற்கு வருகை தருவதற்கு எதிர்பார்த்துள்ளனர். பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ள வெளிநாட்டில் பணிபுரியும் ஏராளமான இலங்கை பணியாளர்கள் நாட்டுக்கு திரும்புவதற்கு முடியாமல் தவிப்பதாக ராஜாங்க அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்ன சுட்டிக்காட்டினார். அதற்கமைய கோவிட்-19 தொற்றை கட்டுப்படுத்துவதற்கான ஜனாதிபதி செயலனுடன் கலந்துரையாடி இப்பணியாளர்களை விரைவில் நாட்டிற்கு அழைத்து வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் நம்பிக்கை வெளியிட்டார். இப்பணியாளர்கள் அழைத்து வரும் பணியில் விமானங்களுக்கான அனுமதியை பெற்றுக் கொடுத்தல் மற்றும் அவர்களுக்கு PCR பரிசோதனைகளை மேற்கொள்ளல் தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. இவ்வாறு அழைத்து வரப்படுபவர்களை தத்தமது இல்லங்களின் இடவசதிக்கேற்ப தனிமைப்படுத்தல் நடவடிக்கையில் ஈடுபடுத்துவதற்கான அனுமதியை பெற முடியுமா என்பது குறித்தும் ஜனாதிபதி செயலனின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். தனிமைப்படுத்தல் நிலையங்களின் இடவசதியை கருத்தில் கொண்டு இதுவரை அப்பணியாளர்களுக்கு நாட்டுக்கு வருவதற்கான விமான சேவை வசதிகள் ஏற்படுத்திக் கொடுக்கப்பட்டதாக ஸ்ரீலங்கன் விமான சேவையின் தலைவர் அசோக் பத்ரகே தெரிவித்தார். நாட்டின் வளங்களை வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்வரும் வெள்ளி முதல் பாரிய தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட துறைமுக தொழிற்சங்கங்கள் முடிவு செய்துள்ளன. இதேவேளை குறித்த தீர்மானத்தை அரசாங்கம் கைவிட வேண்டும் என தெரிவித்து இன்றைய தினம் நாடளாவிய ரீதியில் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தை இலங்கை துறைமுக அதிகார சபை இந்தியா, ஜப்பான் நாடுகளுடன் இணைந்து 51 தொடக்கம் 49% உரிமத்தில் அபிவிருத்தி செய்யும் முத்தரப்பு உடன்படிக்கை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஆராய ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டுள்ள அமைச்சரவை உபக்குழுவின் அறிக்கை அமைச்சரவைக்கு வழங்கப்பட உள்ளதுடன் 23 தொழிற்சங்கங்களின் கோரிக்கைகளை முழுமையாக நிராகரிக்கவும் அமைச்சரவை உபக்குழு தீர்மானித்துள்ளது. கிழக்கு முனைய அபிவிருத்தியில் இந்தியா, ஜப்பான் நாடுகளுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை மாற்ற முடியாதுள்ளமையும் இந்த தீர்மானத்திற்கு பிரதான காரணம் என்பதை அமைச்சரவை உபக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. இதன்போது துறைமுகத்தை இந்தியாவிற்கு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து துறைமுகத்தின் 23 தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து முன்வைத்த எழுத்து மூல கோரிக்கை இந்தியா, ஜப்பான் ஆகிய நாடுகளின் பரிந்துரைகள் மற்றும் துறைமுக அதிகார சபையின் பிரதான கோரிக்கை உள்ளிட்ட விடயங்களை ஆராய்ந்ததுடன் இறுதி தீர்மானத்தையும் எட்டியுள்ளனர். இதில் கிழக்கு முனையத்தை எந்த காரணம் கொண்டும் இந்தியாவிற்கு கொடுக்கக்கூடாது எனவும் துறைமுக அதிகார சபையே இதனை தன்வசப்படுத்த வேண்டும் எனவும் துறைமுகத்தில் அங்கம் வகிக்கின்ற 23 தொழிற்சங்கங்களும் கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். ஆனால் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது. தற்போது துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தை அபிவிருத்தி செய்யும் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ள காரணத்தினாலும் இதில் 51% இலங்கை துறைமுக அதிகார சபைக்கும் 49% சர்வதேச முதலீட்டாளர்களுக்கும் வழங்கப்படும் என்ற தீர்மானம் இறுதி தீர்மானமாக உள்ள நிலையில் தொழிற்சங்கங்களின் நிலைப்பாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதேபோல் இலங்கைக்கு வரும் முதலீடுகளில் துறைமுகத்தின் அபிவிருத்தியை முழுமையாக மேற்கொள்ள கிடைத்துள்ள வாய்ப்பாக இருக்கின்ற காரணத்தினால் 51 தொடக்கம் 49% உரிமம் என்ற ரீதியிலேயே இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படும். இந்நிலையில் கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தை இந்தியாவுக்கு வழங்கும் தீர்மானத்தை அரசாங்கம் கைவிடுமாறு தற்போது நாடளாவிய ரீதியில்
எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்று வருகின்றன. கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையம் மற்றும் இந்தியாவிற்கு இடையில் ஏற்படுத்திக் கொள்ளப்பட உள்ள உடன்படிக்கை குறித்த யோசனை எதிர்வரும் திங்கட்கிழமை அமைச்சரவையில் முன்வைக்கப்பட உள்ள நிலையில் அது தொடர்பில் தீர்மானிப்பதற்காக கொழும்பு கிழக்கு முனையத்தை பாதுகாக்கும் தேசிய சபை நேற்று கூடியது. முனையத்தின் உரிமை 51% இன்றி 100% இருக்க வேண்டுமென அந்த சபை இதன்போது தீர்மானித்துள்ளது. அதே நேரம் கிழக்கு முனையத்தை பாதுகாக்கும் தேசிய சபையின் கூட்டத்திற்கு முன்னர் 23 துறைமுக தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகள் கூடியதுடன் கிழக்கு முனையத்தின் உரிமையை 100% துறைமுக அதிகார சபையின் கீழ் இல்லாவிடின் தொழிற்சங்க நடவடிக்கையினை முன்னெடுக்க இதன்போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அந்த தீர்மானம் நேற்று மாலை கூடிய தேசிய சபையில் முன்வைக்கப்பட்ட பின்னர் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. සිකුරාදා වෘතිය සමිති ක්‍රියාමාර්ග ආරම්භ කරන්න. වෘසමිති ක්‍රියාමාර්ග කියලා මෙතෙක් අපි කරේ මතපල කරනේවා විතරයි. ප්‍රබල ක්‍රියාමාර්ග වලට ගියේ නැහැ. එතකොට වෘසමිති ව්‍යාපාරයේ විදියට ප්‍රබල ක්‍රියාමාර්ගවල ආරම්භය සිකුරාදා ගන්න අද තීරණය කළා. இதேவேளை கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தை இந்தியாவுக்கு வழங்கும் தீர்மானத்தை அரசாங்கம் கைவிட வேண்டும் என தெரிவித்து இலங்கை ஆசிரியர் சங்கத்தினர் இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். கல்வி அமைச்சிற்கு முன்பாக இந்த எதிர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. වෘත්තීය සමිතිය හෙට දවසේ දවල් 1න් පස්සේ සූදානම් වෙලා ඉන්න අකුරට වැඩ කිරීමේ වෘත්තීය ක්‍රියාමාර්ගවලට අවතීර්ණ වෙන්න. உயிர்த்த ஞாயிறு தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் விசாரணைகள் நேற்றோடு நிறைவுக்கு வந்தது. நேற்றைய தினம் இறுதியாக சாட்சியம் அளித்த சிஐடியின் முன்னாள் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சானி அபேசேகர உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னர் மறைமுகமான சக்தி கொண்டு இருப்பதாக தெரிவித்துள்ளார். 21 இடம்பெற்ற தொடர் தற்கொலை தாக்குதல்கள், அதன் பின்னர் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் முஸ்லிம்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட வன்முறைகள் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்க நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு முன்னிலையில் நேற்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சானி அபேசேகர சாட்சியம் வழங்கினார். எதிர்வரும் 31ஆம் தேதி ஆணைக்குழுவின் அறிக்கை ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட உள்ள நிலையில் ஏனைய சாட்சிகள் அனைத்தும் பூர்ணப்படுத்தப்பட்டு முக்கிய சாட்சியான சானி அபேசேகரவின் சாட்சி பதிவுகள் நேற்றும் இடம்பெற்றன. கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் இருதய சிகிச்சை பிரிவான 42ஆம் சிகிச்சை அறையில் இருந்து ஸ்கைப் தொழில்நுட்பம் ஊடாக இவர் சாட்சியம் அளித்திருந்தார். சாட்சியங்களை நெறிப்படுத்திய அரசின் சிரேஷ்ட சட்டவாதி சஞ்சீவ திசாநாயக்க 2019 ஏப்ரல் 21 தாக்குதல்களுக்கு முன்னர் கடந்த 2018 நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வவுனதீவு பகுதியில் 2 போலீசார் கொல்லப்பட்ட விடயம் தொடர்பிலான விசாரணைகள் குறித்து கேள்வி எழுப்பினார். குறித்த சம்பவம் தொடர்பில் சம்பவ தினமே விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களம் பொறுப்பேற்றதாகவும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஜெயசிங்கவின் கீழ் பிரதான போலீஸ் பரிசோதகர் லலித திசாநாயக்க, போலீஸ் பரிசோதகர் உபாலி, சார்ஜன் மெண்டிஸ் உள்ளிட்ட குழுவினர் விசாரணைகளை முன்னெடுத்ததாகவும் சானி அபேசேகர் குறிப்பிட்டார். இதன்போது இந்த சம்பவத்தில் சந்தேகத்தில் முன்னாள் புலிகள் இயக்க உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டதாகவும் மட்டக்களப்பு போலீஸ் பரிசோதகர் ஒருவரால் கைது செய்யப்பட்ட குறித்த நபரை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் கையளிக்கப்பட்ட பின்னர் வாழைச்சேனை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணை செய்ததாகவும் சானி அபேசேகர் கூறினார். இந்நிலையிலேயே ஏப்ரல் 21 தாக்குதல்களின் பின்னர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணையில் சஹ்ரானினால் நெறிப்படுத்தப்பட்ட அடிப்படைவாத குழு முன்னெடுத்த குற்ற செயல் என்பது சாட்சிகளுடன் வெளிப்படுத்தப்பட்டதாக சானி அபேசேகர் கூறினார். இதன்போது சானி அபேசேகர் சார்பில் ஆணைக்குழுவில் ஆஜரான சிரேஷ்ட சட்டத்தரணி உப்புல்குமார பெரும சானி அபேசேகருக்கு விசாரணை கோவையை படிக்க போதிய கால அவகாசம் வழங்காமல் அவரிடம் விசாரணை தகவல்கள் குறித்து சாட்சியம் பெறுவதை ஆட்சேபித்தார். இதன்போது சானி அபேசேகருக்கு நினைவில் உள்ளதை மட்டும் கூறுமாறும் அவசியம் ஏற்படின் விசாரணை கோவையை பார்த்து பதில் அளிக்கலாம் எனவும் ஆணைக்குழு அறிவித்தது. ஏப்ரல் 21 தாக்குதலின் பின்னர் கூட சர்வதேச சதி அமைப்புகள் தொடர்பில் சில தகவல்கள் எமக்கு கிடைத்தன. எனினும் நான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடமிருந்து இடமாற்றம் செய்யப்பட்ட காலப்பகுதி வரையில் அவற்றை உறுதி செய்ய சாட்சிகள் இருக்கவில்லை. தாக்குதல்களின் பின்னர் சர்வதேச விசாரணை அமைப்புகள் உளவு சேவைகளும் இங்கு வந்து விசாரணை நடத்தின. அவர்களாலும் அவ்வாறான ஒரு விடயத்தை உறுதி செய்ய முடியவில்லை என சானி அபேசேகர் குறிப்பிட்டார். சானி அபேசேகரிடம் நேற்றைய தினம் வாக்குமூலம் பெறப்பட்டதை அடுத்து சாட்சி விசாரணைகள் நிறைவுக்கு வந்தது. அதன் அடிப்படையில் 1 வருட காலத்துக்கும் அதிகமாக 440 பேரிடம் சாட்சி விசாரணைகள் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் மாதத்தில் மலையக மக்களுக்கான 1000 ரூபாய் சம்பள உயர்வை வழங்காவிட்டால் பிப்ரவரி 10ஆம் தேதி மாபெரும் தொழிற்சங்க போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமை செயலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். இறுதியாக தொழிலமைச்சர் கூறியிருக்கின்றார், சம்பள நிர்ணய சபை மூலமாக 1000 ரூபாய் தருவதாக. 860 ரூபாய் அடிப்படை சம்பளம், 140 ரூபாய் வாழ்க்கை செலவு. பிரச்சனை கிடையாது. நீங்க சம்பள நிர்ணய சபையில் 1000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, கம்பெனி கொடுத்தாலும் சரி,
டீபோர்ட் மூலியமா கொடுத்தாலும் சரி, அரசாங்கம் சல்லி கொடுத்தாலும் சரி. ஆனா எங்களை மக்களை வஞ்சிக்காமல், எங்க மக்கள் மீது வேலை பணியை சுமத்தாமல், அவருடைய நலன்புரி திட்டங்கள், சுகாதார திட்டங்கள், வீடு, காணி, இந்த வேலை திட்டங்கள் அனைத்தையும் உறுதி செய்து எந்தவித மாற்றமும் ஏற்படாத வகையிலே அந்த அனைத்து உரிமைகளை பாதுகாத்து 1000 ரூபாய் கொடுக்கணும். 1000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி 50 ரூபாய் கிலோ தேயிலை பிடிக்கிட்டு வாங்கன்னு சொன்னா முடியாது. ரப்பர் பால் கூடுதலாக பறிச்சு வாங்கன்னு சொன்னா முடியாது. ரப்பர் பால் இருக்க முடியாது. மழைக்கால, வெயில் கால காலநிலை மாற்றங்கள் இருக்குது. பிரதேசத்துக்கு பிரதேசம், மாவட்டத்துக்கு மாவட்டம் இந்த காலநிலை மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே தயவு செய்து இந்த அப்பாவி தோட்ட தொழிலாளர்களை ஏமாற்றாமல், அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதி ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 1000 ரூபாய். நாங்க பார்ப்போம் பிப்ரவரி மாசம் 10ஆம் தேதி ஆகும் போது ஜனவரி மாதம் சம்பளம் கொடுத்துருக்கணும். ஜனவரி 1ஆம் தேதி 1000 ரூபாய் சம்பளம் கொடுக்கணும். அப்படி கொடுக்காத பட்சத்திலே நாங்கள் பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி ஜனவரி மாத சம்பளத்தினுடைய முடிவை பார்த்துக் கொண்டு பாரிய அளவிலே மலையகம் பூராவும் ஒட்டு மொத்தமாக ஸ்தம்பிக்கக்கூடிய வகையிலே எங்களுடைய தொழிற்சங்க போராட்டத்தை நாங்கள் ஆரம்பிப்போம். ஆகவே யாரும் நினைச்சு கூடாது இந்த 2,43,000 தோட்ட தொழிலாளர்கள் தனிப்பட்டவர் என்று. அவர்கள் பின்னால் 15 லட்சம் மலையக மக்கள், 15 லட்சம் பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பாணந்துறை வடக்கு பகுதியில் 32 வயதான நபர் ஒருவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டமை தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 25ஆம் தேதி பாணந்துறை பகுதியில் முச்சக்கர வண்டியில் பயணித்தவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பில் இன்று ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஏனைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக 3 போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் தொல்பொருள் சின்னங்களை சேதப்படுத்தியதாக தொல்பொருள் திணைக்களத்தினால் வவுனியா நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் சந்தேகத்தின் பெயரில் கடந்த 22ஆம் தேதி கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த ஆலய பூசகர் உட்பட 3 இன்று வவுனியா நீதவான் நீதிமன்றினால் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டனர். குறித்த வழக்கு இன்று நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுக்கப்பட்ட போது இவர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டனர். கோட்டைப்பட்டினத்தில் மீன்பிடிக்க சென்று நடுக்கடலில் உயிரிழந்த 4 மீனவர்களின் இறப்பிற்கு உரிய நீதி விசாரணை வேண்டியும், கச்சத்தீவு ஒப்பந்தத்தை மீறும் இலங்கை அரசை கண்டித்தும், சிறையில் உள்ள மீனவர்களை விசைப்படகையும் விடுதலை செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தங்கச்சி மடத்தில் இன்று மீன்பிடி தொழிலாளர்கள் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினர். இந்த அளவில் யூடிவியின் இன்றைய பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை இரவு 7:30க்கு எதிர்பாருங்கள்.